சென்னை கலாக்ஷேத்ரா கல்வி நிறுவனத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவிகள் இரவிலும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருவான்மியூரில் கலாக்ஷேத்ரா அறக்கட்டளையின் கீழ் செயல்படும் ருக்மிணி தேவி நுண்கலை கல்லூரியில் நடனம் உள்ளிட்ட கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இங்கு மாணவியருக்கு பேராசிரியர் பாலியல் ரீதியான தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. புகாரின் அடிப்படையில் விசாரணை குறித்து தமிழக டிஜிபிக்கு அனுப்பி நோட்டீஸை தேசிய மகளிர் ஆணையம் திரும்பப் பெற்றது. அதன் பின்னர் கல்லூரியில் திடீர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பாலியல் துன்புறுத்தல் ஏதும் நடைபெறவில்லை என தேசிய மகளிர் ஆணைய குழு அறிக்கை அளித்தது. இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுப்பதில் அலட்சியம் காட்டப்படுவதாக கூறி கல்லூரி வளாகத்தில் மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே ருக்மிணி தேவி நுண்கலை கல்லூரிக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அந்த ரெப்ரசன்டேஷனை பத்தி ஓரலா கொடுத்தாங்க. அவங்க அது அப்புறம் எழுத்து வடிவில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரெப்ரசன்டேஷனை நாங்கள் எடுத்துட்டு அதுக்கான தீர்வை காண்போம்னு சொல்லுவோம். ஏன்னா எங்கள் குழந்தைகள்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம கலாக்ஷேத்ராவில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க இந்த கல்லூரியை மூடிட்டு அவங்க பரீட்சை படிக்கிற மாதிரி சூழ்நிலையில இல்லை. அவங்க நல்லபடியாக படித்து பரீட்சை எழுதுறதுக்கான சூழ்நிலையை உண்டாக்கி தருவோம். ஆனால் மாணவிகள் கல்லூரியிலிருந்து வெளியேறாமல் நள்ளிரவு 2 மணி வரை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தெற்கு மண்டல காவல்துறை இணை ஆணையர் சக்கரவர்த்தி தலைமையிலான 20க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். பாலியல் புகார் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்லூரி நிர்வாகம் காவல்துறையினர் முன்னிலையில் உறுதியளித்ததை அடுத்து மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டனர். மேலும் விடுதி மாணவிகள் 2 நாட்களில் கல்லூரி விடுதியை காலி செய்ய வேண்டும் என பிறப்பிக்கப்பட்ட உத்தரவும் திரும்பப் பெறப்பட்டது. எங்களுக்கு 12ஆம் தேதி காலேஜ் முடியுது. ஆனால் இப்போவே காலேஜ் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ எங்களை எல்லாரும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு அவங்க இதில் ஒர்க் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் திரும்ப வரும்போது கேம்பஸ் நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஹராஸ் பண்ணுற யாருமே கிளாஸஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு போக நாங்கள் கேட்ட டிமாண்ட்ஸுக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆல் தி 3 அந்த ஹரிபத்மன் சார் அவங்களையும் ரஸ்டிஃபை பண்ணுவேன்னு ஷி டோல்ஸ். அண்ட் அதர் 3 பேர் சஞ்சித்லால், சாய் கிருஷ்ணன் அண்ட் ஸ்ரீநாத், அவங்க 3 பேரையும் கிளாஸ் எடுக்க விட மாட்டேன், ரஸ்டிகேட் பண்ணுவேன் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் வெயிட் அண்ட் see. தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. Sixteen channels, 15 languages, 26 states, 1,200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. Sixteen channels, 15 languages, 26 states, 1,200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. Sixteen channels, 15 languages, 26 states, 1,200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network.
16 channels, 15 languages, 26 states, 1200 plus reporters, 67 plus crore viewers. India's largest news network, News 18 Network. மற்ற மாநிலங்களைப் போலன்றி தமிழ்நாட்டில் சமூகம் மற்றும் அரசியல் மாற்றத்திற்கு சினிமா முக்கிய காரணமாக இருந்திருப்பதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மகுடம் விருதுகள் வழங்கும் விழா சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று குத்துவிளக்கேற்றி வைத்து ஆளுநர் RN ரவி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பின்னர் கலை, இலக்கியம், சமூக பணி, சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட 14 பிரிவுகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருதுகளை வழங்கிய பின் உரையாற்றிய ஆளுநர் RN ரவி, எளியவர்கள் சாதிக்க ஊக்கமளிப்பவர்களாக இருப்பவர்களை வெளிக்கொண்டு வந்ததற்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பாராட்டும் தெரிவித்தார். மேலும் மகுடம் விருதுகளை வென்றவர்களின் கதைகள் இளைஞர்களை சென்றடைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். Entertainment, a medium of entertainment, here it has been a powerful instrument of social transformation, change, and even political transformations. It's time to tell the positive stories and exhort our young people to understand their capacity and work hard, achieve great heights. நிகழ்ச்சியில் உரையாற்றிய சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு, இந்தியாவில் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் திராவிட இயக்கங்களின் வளர்ச்சியும் சினிமாவின் வளர்ச்சியும் தான் என குறிப்பிட்டார். இந்தியாவில் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சி இருந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக சினிமா துறையினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், சமூகம் எப்படி இருக்க வேண்டும், நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும், அதில் இருக்கின்ற நிறை குறைகளை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் திரைப்படம், சினிமா. அதில் தம்பி தமிழ் அவர்கள் காவல்துறை எவ்வாறு அத்துமீறி செயல்படுகிறது என்பதையெல்லாம் அவர் காவல்துறையிலே பணியாற்றி வந்த காரணத்தினால் அவர் அடிப்படையில் அதை தெரிந்து அற்புதமாக இந்த மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார். விக்ரம் நடித்த மகான் திரைப்படத்திற்கான விருதை வழங்கிய பின் உரையாற்றிய அமைச்சர் சாமிநாதன், பட தயாரிப்பாளரை கௌரவித்தது பாராட்டுக்குரியது என தெரிவித்தார். இந்த செய்தித்துறையிலே திரைத்துறையும் இணைந்திருக்கிற இந்த சூழ்நிலை அதில் சால பொருத்தமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்கிற ஒரு நல்ல ஒரு சொல்லையும் எனக்கு மன திருப்தியை தருகிறது. எனவே இதுபோன்ற நல்ல படைப்புகள் நம்மளை தொடர்ந்து வர வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பத்தை இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வெற்றி படத்தை உருவாக்கி இருக்கிற துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தமிழக அரசின் சார்பிலே, மாண்புமிகு முதலமைச்சர் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய சினிமாவின் பெருமை என்ற விருதை பெற்ற நடிகர் கமல்ஹாசன் தனக்கு கிடைத்த இந்த விருது பல விருதுகளுக்கு சமம் என்று தெரிவித்தார். நீங்களே சொல்லுங்க, நியாயமே கிடையாது. பல விருதுகள் இது. அதுவும் இப்ப இவர் ஞாபகப்படுத்தினாரு எங்க ஐயா பாலச்சந்தர் அவர்கள், அவர் அனுப்பிச்சு வச்ச தம்பி இங்க அந்த விருது கொடுத்திருக்காரு. நெகிழ்ந்து போனேன், பணிந்து போனேன், இங்கிருந்து செல்லும் போது துணிந்து போவேன். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், வைகை செல்வன், இயக்குநர்கள் பாரதிராஜா, வசந்த், நடிகர் கார்த்தி, நடிகை குஷ்பு, லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மகுடம் விருதுகளின் 4வது பதிப்பு சென்னையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்தவர்களுக்கு மகுடம் சூட்டும் வகையில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பாலம் என்ற தொண்டு நிறுவனம் மூலம் எளியோருக்கு பணி செய்து வரும் பாலம் கல்யாண சுந்தரத்திற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இலக்கியத்திற்கான மகுடம் விருது ஓய்வு பெற்ற IAS அதிகாரி மு ராஜேந்திரனுக்கு வழங்கப்பட்டது. காலாபாணி நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற பெருமைக்குரியவர் ராஜேந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது. தனித்துவமிக்க இயக்குநருக்கான சிறப்பு விருதை இயக்குனர் மணிரத்னத்திற்கு வழங்கி நியூஸ் 18 தமிழ்நாடு பெருமைப்படுத்தியுள்ளது.
கலை மற்றும் கலாச்சார பிரிவில் மகுடம் விருது என்ஜாய் என்ஜாமி பாடல் மூலம் பிரபலமான பாடலாசிரியரும் பாடகருமான திருக்குறள் அறிவுக்கு வழங்கப்பட்டது. ஊக்கமளிக்கும் பெண்மணிக்கான விருது அம்மா சமையல் மீனாட்சிக்கு வழங்கப்பட்டது. பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவையாக நடித்து ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட நடிகை திரிஷாவுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது. இந்திய சினிமாவில் பெருமை என்ற விருது களத்தூர் கண்ணம்மா முதல் விக்ரம் வரை தனது தனித்துவ நடிப்பால் இந்திய சினிமாவுக்கே எடுத்துக்காட்டாக உள்ள நடிகர். செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். டெல்லியில் புதிய நாடாளுமன்றத்தின் கட்டுமான பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி திடீரென்று ஆய்வு செய்தார். சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் சுமார் 971 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் புதிய நாடாளுமன்றம் கட்ட மத்திய அரசு முடிவு செய்தது. இதற்கு கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 65,000 சதுர மீட்டர் பரப்பளவில் 4 தளங்களில் முக்கோண வடிவத்தில் புதிய நாடாளுமன்றம் கட்டப்படுகிறது. பல்வேறு சிறப்பம்சங்களுடன் கட்டப்படக்கூடிய புதிய நாடாளுமன்றத்தின் பிரத்யேக புகைப்படங்கள் அண்மையில் வெளியாகின. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு புதிய நாடாளுமன்றத்தில் கூடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கட்டிடத்தின் உள் அலங்கார பணிகள் நிறைவடையாததால் திறப்பு விழா தள்ளிப்போனதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் கட்டுமான பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் சென்று ஆய்வு செய்தார். அப்போது கட்டுமான பணிகளின் நிலை குறித்து பொறியாளர்களிடம் அவர் கேட்டறிந்தார். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நாடாளுமன்ற கட்டுமான பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு செய்தார். கட்டுமான பணி இறுதி கட்டத்தை எட்டிருக்கக்கூடிய நிலையில் விரைவில் திறப்பு விழா குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வைக்கம் ஆலய நுழைவு போராட்டத்தின் 100ஆண்டு விழாவை தமிழ்நாடு அரசு சிறப்பாக கொண்டாட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 110 விதியின் கீழ் அறிவிப்பை வெளியிட்டு பேசினார். அப்போது அவர் பெரியார் நடத்திய சமூக நீதி போராட்டங்களில் வைக்கம் போராட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார். எளிய மக்களுக்காக எல்லைகளை கடந்து போராடி வரலாற்றில் இத்தகைய புரட்சிகளை நிகழ்த்தி வெற்றி கண்ட தந்தை பெரியார் அவர்களின் நினைவை போற்றவும் சமூக நீதி கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தவும் வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு அரசு சிறப்பாக நடத்த திட்டமிட்டுள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் உண்மையிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வரலாற்று சிறப்புமிக்க வைக்கம் போராட்டத்தின் நோக்கத்தையும் வெற்றியையும் பொதுமக்களும் மாணவர்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஓராண்டு முழுவதும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். ஆவின் தயிர் பாக்கெட்டில் ஹிந்தி கட்டாயம் என்ற அறிவிப்பை மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் திரும்பப் பெற்றது. அரசு கூட்டுறவு சங்கங்களான தமிழ்நாட்டின் ஆவின், கர்நாடகாவின் நந்தினி, புதுவையின் பான்லே ஆகிய நிறுவனங்களில் தயிர் பாக்கெட்டுகளின் மீது தகி என ஹிந்தியில் குறிப்பிட மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கடிதம் அனுப்பியிருந்தது. இதற்கு தென் மாநிலங்களில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. இந்திய உணவு தர கட்டுப்பாட்டு ஆணைய அறிவிப்பிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்தார். குழந்தையை கிள்ளிவிட்டு சீண்டி பார்க்கும் நயவஞ்சக எண்ணம் யாருக்கும் வேண்டாம் என்றும் தொட்டிலை ஆட்டும் முன்னர் தொலைந்து விடுவீர்கள் என்றும் எச்சரித்திருந்தார். இதேபோன்று மற்ற அரசியல் கட்சித் தலைவர்களும் உணவு தர கட்டுப்பாட்டு ஆணையத்தின் அறிவிப்பிற்கு எதிர்வினை ஆற்றினர். இந்நிலையில் தயிர் பாக்கெட்டில் ஹிந்தி வார்த்தை இடம்பெற்றிருக்க வேண்டும் என்ற அறிவிப்பை உணவு தர கட்டுப்பாடு ஆணையம் திரும்பப் பெற்றது. ஆங்கில வார்த்தையுடன் உள்ளூர் மொழியை அடைப்புக்குறியில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 100 நாட்கள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் 294 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் வியாழனன்று ஊரக வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் ஐ. பெரியசாமி 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி தமிழ்நாட்டில் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் நாள் ஒன்றிற்கு 294 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். இந்த திட்டத்தின் மூலமாக சில பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு சம்பளத்தை சொன்னீங்க. சம்பளம் இனி வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து 294 ரூபாய் வழங்கப் போகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நமக்கு நாமே திட்டத்திற்கு ரூபாய் 100 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் அமைச்சர் ஐ. பெரியசாமி அறிவித்தார். திமுக ஆட்சியின் 2 ஆண்டுகளில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் 2.16 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திரிபுரா சட்டமன்றத்தில் ஆபாச படம் பார்த்ததாக எழுந்த புகாரில் சிக்கிய பாஜக எம்எல்ஏ அது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார். அந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சியை அமைத்ததைத் தொடர்ந்து நடந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரின் கடைசி நாளில் பாஜக எம்எல்ஏ யாதவ் லால்நாத் ஆபாச படம் பார்த்ததாக வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது.
இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள எம்எல்ஏ தாம் ஆபாச படம் பார்க்கவில்லை என்றும் தமக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததும் அதனை முடித்ததும் வீடியோ திடீரென ஓடியதாக அவர் கூறினார். அந்த வீடியோவை நிறுத்த முற்பட்ட போது அதிக நேரம் எடுத்துக் கொண்டதாகவும் தாம் வேண்டுமென வீடியோவை பார்க்கவில்லை என்றும் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்திய நிலையில் மாநில முதலமைச்சர் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுவதாக புகாருக்கு ஆளான எம்எல்ஏ விளக்கமளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் முதுமலை காப்பகத்திற்கு பிரதமர் மோடி ஏப்ரல் 9ஆம் தேதி வரவுள்ளதாக மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற நியூஸ் 18 ரைசிங் இந்தியா நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது புலிகள் திட்டத்தின் 50வது ஆண்டு நிகழ்வை ஒட்டி கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் தமிழ்நாட்டின் முதுமலை காப்பகத்திற்கு பிரதமர் மோடி செல்ல உள்ளதாக கூறினார். அதன்படி வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி பிரதமர் மோடி நீலகிரி மாவட்டம் முதுமலை காப்பகத்திற்கு வரவுள்ளார். ஆஸ்கர் விருது வென்ற தி எலிபென்ட் விஸ்பரர் படத்தில் நடித்த பொம்மன் வெள்ளி தம்பதியை பிரதமர் மோடி அப்போது சந்திக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக தி எலிபென்ட் விஸ்பரர் திரைப்படத்தின் இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளர் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்ட பிரதமர் மோடி அறிவார்ந்த குழுவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததாக கூறினார். இக்குழுவினர் இந்தியாவை மிகவும் பெருமைப்படுத்தியுள்ளனர் என்று பிரதமர் மோடி பாராட்டினார். இதனிடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் விரைவில் முதுமலை காப்பகத்திற்கு வரவுள்ளதாக மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் தெரிவித்தார். சோதனை ஓட்டமாக சென்னையிலிருந்து கோவைக்கு இயக்கப்பட்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் திட்டமிட்ட நேரத்தை விட 20 நிமிடங்கள் முன்னதாக சென்றடைந்தது. நாட்டின் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் அதிவேக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. இது முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ரயில் என்பது கூடுதல் சிறப்பாகும். ஏற்கனவே 10 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பயன்பாட்டில் இருக்கும் நிலையில் 11வது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை சென்னையிலிருந்து கோவை வரை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான முதல் சோதனை ஓட்டம் வியாழனன்று நடைபெற்றது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 5:40 மணிக்கு புறப்பட்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸின் சோதனை ஓட்டம் ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய நகரங்களை கடந்து கோவையை சுமார் 11:20 மணிக்கு சென்றடைந்தது. திட்டமிட்ட நேரத்தை விட 20 நிமிடங்கள் முன்னதாகவே இலக்கை அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் கோவையிலிருந்து நண்பகல் 12:40 மணிக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் புறப்பட்டது. இந்த ரயிலை வரும் 8ஆம் தேதி பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் மற்றும் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையை உயர்நீதிமன்றம் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்தது. கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரிய மனுவையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உயர்நீதிமன்ற தனி நீதிபதி குமரேஷ் பாபு அளித்த இந்த தீர்ப்பை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் உடனடியாக மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் ஆர் மகாதேவன், முகமது ஷபீக் ஆகியோர் கொண்ட அமர்வில் வியாழனன்று விசாரணைக்கு வருவதாக இருந்தது. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் மேல்முறையீட்டு மனு மட்டும் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்ட நிலையில் அவரது ஆதரவாளர்களான வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் ஆகியோரின் மனுக்களையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்று அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிராகவும் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை கோரியும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை வெள்ளிக்கிழமை விசாரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவின் வீட்டிலிருந்து 200 சவரன் தங்க நகைகள் திருடு போனதாக மேலும் ஒரு புகார் அளித்திருப்பது தெரியவந்துள்ளது. சென்னை போயஸ் கார்டனில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் வீட்டின் லாக்கரில் இருந்து 60 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் அவரது இல்லத்தில் பணிப்பெண்ணாக வேலை செய்த ஈஸ்வரி, கார் ஓட்டுநர் வெங்கடேசன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் 100 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் 60 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனதாக கொடுக்கப்பட்ட புகாரில் 100 சவரன் தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் குழம்பிய போலீசார் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் பற்றிய விவரங்களை முழுமையுமாக கணக்கு பார்த்து தெரிவிக்குமாறு ஐஸ்வர்யாவிடம் கேட்டனர். இதைத் தொடர்ந்து ஐஸ்வர்யா அளித்த 2வது புகாரில் தனது வீட்டில் மொத்தமாக 200 பவுண்ட் நகை கொள்ளை போனதாக குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக புதிய வழக்கை போலீசார் பதிவு செய்தனர். இதையடுத்து ஈஸ்வரி, வெங்கடேசனை 2 நாள் காவலில் எடுத்து விசாரித்ததில் மேலும் 50 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. போலீஸ் காவல் முடிந்து 2 பேரும் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய 50 சவரன் நகைகளை மீட்க காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்.